கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறேன். இந்த வாரம் நாம் என்ன தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் என்றால், தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை அதாவது தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்ற தலைப்பின் கீழாக நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஒரு சில பேரு மனுஷங்க, ஒரு சில முக்கியமான மனுஷங்க, ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்லைன்னா ஒரு குருவோ, அவங்க சொல்ற வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா நல்லா கூர்ந்து கவனிப்பாங்க. அவங்க ஏதாச்சும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளது ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதை கேட்டு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை செம்மையா இருக்கும், செழிப்பா இருக்கும். இல்லைன்னா நம்ம இந்த சோசியல் மீடியால யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யாராச்சும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க, அந்த இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தனக்கான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி எண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உலக ரீதியான ஒரு மனுஷங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா அது நல்லதுதான். ஆனா அதை காட்டிலும் நம்ம தேவனுடைய வசனத்துக்கு, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவது உபாகமம் 32ஆம் அதிகாரம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 2. அதாவது பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல பக்கம் 265 உபாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 2 நம்ம வாசிக்கும் பொழுது, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பாருங்க, நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஒரு வெப்பமயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நம்ம ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு பனி இருக்கிற ஒரு தேசத்துல நல்லா பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த விடியற் காலையில அந்த ஒரு மழை பெய்யும் பொழுது அதுல ஒவ்வொரு இலைகளையும் அந்த பனி படர்ந்திருக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மனசுல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், ஒரு உற்சாகமா நமக்கு தோணும். அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையானது, அவருடைய வசனமானது இருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்றாரு பாருங்க. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பாருங்க, இங்க இருக்கிறவங்க, நம்ம வெப்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை பெருமை தெரியும். அப்போ அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையானது இருக்கு. கஷ்டங்கள் நமக்கு சூழ்ந்து இருக்கும் போது, இப்ப நம்ம வெயில இருக்கோம், வெயில் தான் கஷ்டம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு நமக்கு எப்படி மழை பெஞ்சு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பச்சை பசேல்னு ஒரு புல்லுல ஒரு பனி இருக்கு அப்படின்னா, நானும் பனியெல்லாம் அந்த அளவுக்கு சென்னையில பார்த்ததுல, அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வெயில கஷ்டப்பட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்ததுன்னா நம்ம மனசுக்கே ஒரு மிக சந்தோஷமாவும் ஒரு நிம்மதியாகவும் ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி, இப்பதான் ஒரு நல்ல காத்தை சுவாசிக்க முடியுது, என்னால ஒரு இயற்கையான ஒரு காத்தை என்னால சுவாசிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு மனசோட நம்ம அப்போ அந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை அந்த அளவுக்கு ஒப்பிடுகிறார். ஒரு மன நிம்மதியை கொடுக்கிற அளவுக்கு, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காத்தை சுவாசிக்கிற அளவுக்கு நம்ம பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையானது இருக்கு. அடுத்ததாக எபிரேயர் ஆசிரியர் தேவனுடைய வார்த்தையை குறித்து என்ன சொல்லுகிறார், அவருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கு. ஏன்னா உலகத்துல நம்ம நிறைய பேருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்பா அம்மா வார்த்தைக்கு ஒரு சில பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இன்னும் ஆசிரியர்களுக்கு ஒரு சில பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய வார்த்தைகள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம
எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். நான் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஆனா எங்க அப்பா அம்மா சொன்னா நான் வந்து அப்படியே கேட்டுப்பேன். நான் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், என்னுடைய சகோதர சகோதரிகள் சொன்னா நான் கேட்டுப்பேன். அப்போ அவர்களுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம், அவர்கள் வாயிலிருந்து தப்பாவே சொல்லியிருந்தாலும், அவங்க வந்து தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க சொல்றதுதான் நான் செய்வேன் அப்படின்ட்டு நாம மனசுக்குள்ள நம்ம வந்து நினைச்சாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோங்கிறது, அந்த இப்ப நீங்க கொடுக்குற அந்த முக்கியத்துவம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். ஆறாம் அதிகாரம் வசனம் 7. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இங்க வந்து பாருங்க, இப்போ நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் வந்து இருக்கு. இப்போ இந்த பிளாஸ்டிக் நம்ம நிறைய உபயோகிக்கும் பொழுது அது நம்ம அப்படியே தூக்கி எறிஞ்சு பூமி கடியில போயிடுச்சு அப்படின்னா, மழை பெய்யும் பொழுது அந்த பிளாஸ்டிக்கே வந்து பாத்தீங்கன்னா பூமியில அந்த தண்ணியை இறங்க விடாம அப்படியே பாதியில நிறுத்திடும். அப்போ மழை பெய்யுற எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா அது வேஸ்ட் தான், நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது, பூமிக்குள்ள தண்ணி இறங்காது. இப்ப நமக்கு நல்ல ஒரு விளைச்சல், ஒரு நல்ல ஒரு விவசாயம் பூமி இருக்குன்னா, மழை பெய்யும் போது அந்த ஒரு தண்ணி முழுசா உள்ள இறங்கினாதான் பயிர் நல்லா முளைக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க, தன்மையில் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். சோ அப்படி இருக்கும் பொழுது அது அந்த சரியான ஒரு நிலத்துல வந்து தண்ணி உள்ள போகல அப்படின்னா அது ஒரு நல்ல பலனை கொடுக்க. அப்ப தேவனுடைய வார்த்தையானது நம்ம உள்ள ஃபர்ஸ்ட் இறங்கணும். அது இறங்கினா மாத்திரம்தான் அது நல்ல ஒரு பலனை கொடுக்கிற ஒரு விஷயமா. ஏதோ வந்து ஒரு தரிசு நிலம் பாருங்க, ஒரு நல்ல ஒரு கெட்ட நிலமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உள்ள தண்ணியே இறங்கல, வறண்ட நிலமா இருக்கு, ஃபுல்லா தண்ணியே இறங்கல அப்படின்னா அது ஒரு நல்ல பயிரை கொடுக்குமா? கொடுக்காது. அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத புரிந்து கொண்டு, இது எனக்காக சொல்லப்பட்ட ஒரு வசனம், இப்போ நமக்கு அது ஒரு சில நேரத்துல பயனுள்ளதா ஒரு விஷயமா இல்லைன்னா கூட, நம்ம பிற்காலத்துல நமக்கு கஷ்டங்கள் நேரிடும் போது, அந்த சிச்சுவேஷன் வரும்போது, அந்த சூழ்நிலைகள் நமக்கு வந்து வரும்பொழுது நம்ம சொன்ன அந்த வார்த்தையை வந்து யோசிச்சு பார்ப்போம். அன்னைக்கு வந்து பிரதர் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு, இப்போ எனக்கு அது புரியுது, அதனுடைய அர்த்தம் எனக்கு வந்து இப்ப புரியுது, அப்ப சொன்னது எனக்கு புரியல, ஏன்னா என் வாழ்க்கையில அந்த விஷயத்த நான் வந்து நேரடியா பார்க்கல. ஆனா உண்மையாலேயே அந்த விஷயங்கள் அந்த சூழ்நிலை எனக்கு வரும்போதுதான் அதனுடைய அர்த்தம் எனக்கு புரியுது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உள்ள இறங்குது. அப்போ பரிசுத்த ஆவியான ஒரு துணையோடு அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு எதை வச்சு ஒப்பிடுறாங்கன்னு பாருங்க. ஒரு புல்லுல இருக்கிற பனித்துளியை போல, மலையை வந்து பூமியில வந்து இறங்குற அந்த ஒரு விஷயம் போல. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். சங்கீதக்காரன் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தாவீது வந்து தேவனுடைய வார்த்தைகளை தேடி தேடி வாசிக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம், சங்கீதம் 19ஆம் அதிகாரம் வசனம் 10. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அதாவது தாவீதுக்கு முன்னாடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை வந்து மீறி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே கொடுத்த அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளா இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து புறக்கணிச்சுட்டு நிறைய பேர் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா தாவீது வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற. நம்ம சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமான்ட்டு அவங்க சொல்றாரு பாருங்க. அப்போ தாவீது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த வாழ்க்கையில அவர் பண்ண ஒரு சில விஷயங்களை குறித்து அவர் எழுதுகிறார். அவர் என்னதான் ராஜாவா இருந்தாலும் எனக்கு வந்து டைம் இல்ல, எனக்கு வந்து உலகத்தை தான் நான் வந்து மக்களுக்கு நான் வந்து தீர்ப்பு சொல்றதா, இல்லைன்னா கர்த்தருடைய வேதத்தை எடுத்து நான் வந்து வாசிக்கிறதா, இல்லைன்னா ஜபம் பண்றதா, அவர் வந்து அந்த மாதிரி யோசிக்கல. நாம தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குலாம் நிறைய வேலைகள் இருக்குப்பா, இந்த வேலை நடுவுல நான் எதுக்கு போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை தேடி போய் வாசிக்கணும், எனக்கே எக்கச்சக்க வேலை இருக்கு அப்படிங்கிற ஒரு உலக ரீதியான காரியங்களுக்கு நாம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா இங்க ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்ரேல் நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறார், இஸ்ரேல் மக்களை ஆண்டுட்டு இருக்கிறார். அந்த ஆண்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரம் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமான விஷயம். அந்த நேரத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக ஒதுக்கி அவர் கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிறார். அவரே தான் சொல்றாரு சங்கீதம் 19 அதிகாரம் வசனம் 10, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்க. பாருங்க, இங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த புல்லுல இருக்கிற பனி துளிய கூட தேவனுடைய வசனமானது இருக்கு அப்படிங்கறத வாசிச்சோம். ஆனா இங்க தேவனுடைய வசனம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னிலும், அதாவது ஒரு காலகட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டோடைய ரேட் வந்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துச்சு. ஆனா நாளடைவுல நாட்கள் நகர அந்த அதனுடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா குறையல, அதிகமா தான் இருக்கு. இதோடைய கோல்டுடைய ரேட்டு அதிகமா தான் இருந்தாலும் மக்கள் வந்து அதை தேடி போய் அது எப்படியாச்சும் வாங்கணும், அதுல எப்படியாச்சும் வந்து பணத்தை சேமிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு அது வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறத முக்கியத்துவமா நம்ம வந்து அதை பார்த்து நம்ம வந்து அதற்காக முயற்சி பண்றோம். எது உலக ரீதியான அழிந்து போகக்கூடிய இந்த பொண்ணிற்காக அதையும் சொல்றாரு. ஆனா தேவனுடைய வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அதை காட்டிலும், எது பொன்னை காட்டிலும், இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு விதமான உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த கோல்ட கொடுத்தாலும் அவருடைய ஒரு வார்த்தைக்கு ஈடாகுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் இங்க சொல்றாங்க, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும். இப்போ ஒரு மனைவி வந்து கேக்குறாங்க கணவன் இடத்துல, கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஏதாச்சும் ஒரு நகை வாங்கி கொடுத்திருப்பியா கேக்குறாங்களா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அந்த கோல்டுக்கு அந்த அளவுக்கு அந்த பெண்கள் வந்து மனைவி வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ அதை காட்டிலும், அப்போ இத்தனை வருஷமா நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்து கர்த்தருடைய வேதத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கொடுத்திருக்கோம். அதை யாராச்சும் கன்சிடர் பண்றாங்கன்னா, இந்த பொன்னை காட்டிலும் விலை உயர்ந்த கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம போதிக்கும் பொழுது, அது கேட்கும் பொழுது, பொன்னை காட்டிலும் அதிக விலை உயர்ந்த வசனத்தை நம்ம கர்த்தர் இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும். அதான் சொல்றது பாருங்க, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது. தேன் எல்லாருக்குமே பிடிக்கும், தேன் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இப்போ கிடைக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை தண்ணிய, இப்போ இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேன் விட்டு அதுல மீதி இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா சக்கரை தண்ணியை கலந்து கொடுப்பாங்க. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியோர் தேன்லாம் இருக்கும். இப்ப நீங்க கிராமத்துல எல்லாம் கூட போய் பாத்தீங்க அப்படின்னா கூட ஒரு பியோர் தேன் கிடைக்கும், சுத்தமான ஒரு தேன் வந்து கிடைக்கும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான ஒரு தேன் கொடுக்கும். அப்போ அந்த தேனை காட்டிலும் பொன்னை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை விட சிறந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகள். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொண்டு நம்ம இன்னைக்கு தான் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அடுத்ததாக சங்கீதக்காரன் 119 அதிகாரம் வசனம் 105.
சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. பாருங்க, ஒரு சின்ன பையன் இருட்டுல நடந்து போறான், காட்டுல தனியா. அவனுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் கண்டிப்பா தேவைப்படும். அதே போல எதுக்கு தேவைப்படும்? அவன் பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும். அந்த வெளிச்சம் தான் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம். நாம பாவத்தினால நிரம்பி இருக்கோம். அப்போ இந்த உலகத்துல நாம பாத்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக நடக்கணும், வழி நடக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான வெளிச்சம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் தான், வேற எதுவுமே கிடையாது. நம்ம மனுஷனிடத்துல ஆறுதல் தேடி போகலாம். மனுஷன் எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருப்பானா? கஷ்டம்தான். இன்னைக்கு ஆறுதலா இருக்கிறவங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால நம்மளை விட்டு பிரிந்து போக கூட வாய்ப்பு. கடைசி வரைக்கும் நம்ம அவர்கள் இடத்துல இருந்து ஆறுதலை எதிர்பார்க்க முடியுமா? நான் பெருசா ஒண்ணு எதிர்பார்க்கிறேன். ஒரு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை நல்லதா பேசுவாங்களா அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன். நாம அப்படித்தானே கேட்கிறோம். என் மனைவி என் இடத்துல அடிக்கடி சண்டை போடாம, அடிக்கடி குற்றம் சொல்லாம, நான் பண்ண காரியத்துக்கு ஒரு அப்ரிசியேஷன், ஒரு ஆறுதலா ஏதாச்சும் பேசுவாங்க. அதே போல என்னுடைய கணவன் மனைவி எதிர்பார்ப்பான். நான் வீட்டுல நிறைய வேலைகள் செய்யறேன், டெய்லியும் சமைச்சு போறேன். சரி, நல்லா இருக்குமா, அந்த சமையல் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டேஸ்டா இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அந்த ஒரு ஆறுதல் அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்டோம், எந்த ஒரு பலனுமே இல்லை. அப்ப ஆறுதலை நம்ம கணவன் மனைவிக்குள்ள நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கணும். ஆனா கர்த்தருடைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா எப்பவுமே எந்த ஒரு சிச்சுவேஷன், இப்ப நம்மள யாராச்சும் கோவப்படுற மாதிரி நம்ம யாராச்சும் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருந்ததுன்னா, அவருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருந்தேன்னா, நான் அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிருப்பேன்? பதிலுக்கு பதில் பேசியிருப்பேனா? அவருக்கு கெட்ட வார்த்தை பேசணும், நான் கெட்ட வார்த்தை பேசியிருப்பேனா? அவங்க என்ன அடிச்சாலும் திரும்ப அடிச்சிருப்பேனா? அவங்க என்ன அவமானப்படுத்தினாலும், சபையில எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினாலும் நான் திரும்ப அவங்களுக்கு பதில் சொல்லியிருப்பேனா? கிடையாது. தான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி பேசும் பொழுது, இல்ல நான் தான் பெரியவன், நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நடந்திருப்பேனா? கிடையாது. அப்ப தேவனுடைய வசனம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த மாதிரியான எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு வாய விடமா. நமக்கு எதுக்கு வீண் வம்பு? விலகி போயிடும். தீமையோட எதிர்த்து நிக்காதுன்ட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கு. அப்ப அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நம்மளுடைய நாவ அடக்கணும். சோ இந்த மாதிரியான வார்த்தைகள் நமக்கு அந்த சிச்சுவேஷன்ல தோணும். சாத்தான் என்ன பண்ணுவான்னா, அந்த கர்த்தருடைய வார்த்தைய அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, மறக்க வச்சுட்டு, உலகத்தார், நமக்கு உலகத்தாருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. உலகத்தார் என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ண வச்சிருவான். பதிலுக்கு பதில் பேசுறது, தான் பெரிய ஆளா காமிச்சுக்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள், அடிக்கிறது, கோவப்படுறது, திட்டுறது, அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது, இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்க வச்சிருவான். அப்போ நம்ம அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும், அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். ஏதோ மேலோட்டமா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை படிக்காம, இதன் மூலியமாக கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல வருகிறார். ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம், இருட்டுல இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறோம், வெளிச்சமே இல்லாம. கவலைப்படாது. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இன்னும் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நான் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் வாசிட்டேன்னா அந்த நாள் முழுவதும் கர்த்தர் எனக்கு நல்லது செய்வார். இந்த ஒரு எண்ணத்தோட ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பாங்க. ஏன் அப்படின்னா, பூமிக்குரிய ரீதியில அவங்களுக்கு ஏதோ நல்ல பலன் கிடைக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்க. பூமிக்குரிய ரீதியில எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும், இன்னைக்கு ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சேன்னா அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்படின்னா தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டோட கர்த்தருடைய வசனத்தை தியானிக்காதீங்க.
கர்த்தருடைய வார்த்தைகள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? நம்ம நித்திய ஜீவனை அடைவதற்காக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை முக்கியமா பெறுவதற்காக நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டு வரும். தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை எடுத்து போட்டுருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு வசனம் வாசிச்சேன், இன்னைக்கு நான் ஒரு அதிகாரம் வாசிச்சேன், நான் ஏதோ என்னுடைய கடமையை நான் முடிச்சுட்டேன் இன்னைக்கு ஒரு நாள், அதனால கர்த்தர் இன்னைக்கு முழுவதும் எனக்கு நல்லதுதான் செய்வார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏமாந்துதான் போவோம். தயவு செஞ்சு இன்மைக்காக மாத்திரம் கர்த்தர் இடத்துல தயவு செஞ்சு பிரியமா இருக்காதீங்க. அழிஞ்சு போகக்கூடிய அனித்தியமான காரியங்களுக்காக மாத்திரம் கர்த்தர் இடத்துல செய்யறாதீங்க. இதை தாண்டி கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதற்காக நான் அனுதினமும் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன். கர்த்தர் எனக்கு அபரிவிதமான ஞானத்தை கொடுக்க இருக்கிறார். ஞானம் எதுல இருந்து வரும்? கர்த்தருடைய வார்த்தையில நம்ம வாசித்தானே வரும். அவருக்கு ஃபர்ஸ்ட் அவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வாசிச்சோம்? அந்த புல்லன் மேல இருக்கிற பனித்துளியை போல கர்த்தருடைய வசனங்கள் இருக்கு அப்படிங்கறத வாசிச்சோம். இப்ப என்ன வாசிச்சோம்? என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது அப்படிங்கறத வாசிச்சோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மலைக்கு ஒப்பிட்டு வாசிச்சோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பசும் பொண்ணை விட, அது மட்டும் இல்லாம தேனை விட மதுரமா இருக்கு கர்த்தருடைய வார்த்தை அப்படிங்கறத குறிச்சு நம்ம வாசிச்சோம். இப்போ நான் என் சொந்த வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது நான் சொல்லிக்க முடியுமா, பெருமை பாராட்டிக்க முடியுமா? என்னுடைய வார்த்தை ரொம்ப பொண்ணா இருக்கு, பசும் பொண்ணா இருக்கு, நான் சொந்த கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா என்னது பாத்தீங்கன்னா மனுஷனுடைய வார்த்தை. இதை நான் தேவனுடைய வார்த்தை எடுத்து போதிக்கும் போது அவருடைய வார்த்தைகள் நமக்கு கண்டிப்பா எப்பவுமே பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயமா தான் இருக்கும். வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 20. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 20. பொல்லாங்கு செய்கிற அவன் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். அதாவது வசனங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒளிதான், வெளிச்சம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை தயவு செஞ்சு என்கிட்ட பேசிட்டார். எதுக்கு? அவங்களால பாவம் செய்ய முடியலையே. நிறைய பேர் சோர்ந்து போறாங்க. பாவம் செய்கிறவங்க பாத்தீங்கன்னா தங்களுடைய தவறுகள் எங்க வெளிப்பட்டுருமோ, தங்களுடைய பாவங்கள் எங்கடா வெளிப்பட்டுருமோ அப்படிங்கிறதுக்காக அந்த ஒளியை பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாம இருக்காங்க. அப்ப அந்த ஒளிக்கு தேவனுடைய வசனம் எப்படி இருக்கு? ஒளியா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசிச்சோம். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கு. அந்த ஒளி குறித்து சொல்றாங்க பாருங்க. பொல்லாங்க செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். கர்த்தரோடு, அதாவது நல்லா யோசிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப்ல கூட நான் போடுவேன் மெசேஜ். எப்பவுமே பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் அவங்க காதுல தேன் பாய்கிற மாதிரி தான் இருக்கணும், ஆனா மனசுல குத்தாதபடிக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கிற நிறைய பேர் இருக்காங்க. நான் குரூப்ல மட்டும் சொல்ல, பொதுவாகவே நான் சொல்றேன். அவங்க எதிர்பார்க்கிற வசனங்கள் எல்லாமே எப்படின்னா ஆசீர்வாதமான ஒரு வசனமா இருக்கணும். நான் அந்த கர்த்தர் என் கூட பேசணும், அவர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனத்தை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க. நிறைய நீங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிற எல்லா நிறைய பேருடைய வசனங்கள் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமான ஒரு வசனங்களாவே இருக்கும். இதே கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு கடிந்து கொள்ளுகிற ஒரு வசனத்தை ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, வைக்க மாட்டான். கடிந்து கொள்ற மாதிரி இருந்ததுன்னா ஐயோ நம்மளை கடிந்து கொள்றாரே, நம்ம தப்பு பண்ணிருக்கணும், அதுல தெரிஞ்சணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு தோணாது. என்னடா இது எப்ப பார்த்தாலும் கடிந்து கொள்ளுதலாவே இருக்கு. கடிந்து கொண்டாதான் நம்ம பாத்தீங்கன்னா நல்ல நிலைமைக்கு வர முடியும். என்னடா எப்ப பார்த்தாலும் இவர் கடிந்து கொள்ற ஒரு வசனமாவே நமக்கு சொல்றாரு, ஷேர் பண்றாரு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு, இன்னும் மத்த எதுக்கு எடுத்தாலும் அது குறிச்சு நமக்கு எடுத்துக்காட்டா பண்றாரு. ஒரு ஆசீர்வாதமே இருக்க மாட்டேங்குது. பாருங்க, ஆசீர்வாதமான வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை எப்பவுமே எதிர்பார்த்தீங்கன்னா அது நமக்கு ரொம்ப ஒரு இதுவா மாறும். கடிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. அந்த கடிந்து கொள்ளுதலை நிறைய பேர் வெறுக்கிறாங்க. புரியுதுங்களா?
கணிந்து கொண்டுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு மாற முடியும். அதான் இங்க சொல்ற, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். எதுக்கு இப்ப கர்த்தருடைய வசனம்? நாம நார்மலா தானே பேசிக்கிறோம். உனா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர்றது. பாருங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா உலக ரீதியான மக்கள் நம்ம கிடையாது. அவங்க நிறைய காரியங்களை பேசுவாங்க, நிறைய விஷயங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு தெரியும். அப்போ நாம வந்து யாருடைய உபதேசத்துல நடக்கும்? உலக மக்கள் சொல்ற உபதேசத்துலயா? இன்ஸ்டாகிராம்ல எவனா ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், எவனா ஏதோ காரியங்களை சொல்லிட்டு போயிடும். அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கிறிஸ்துவர்கள், நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். புதிய ஏற்பாட்டின் சட்டத்திட்டம் என்ன சொல்லி இருக்கு, அதற்கேற்ப நம்ம நடக்கணும். இது அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, அது நமக்கு வந்து இந்த காலத்துல வந்து அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த காலத்துல சரி, அந்த காலத்துல சரி, இனி வரும் காலங்களுக்கு சரி, எல்லாருக்கும் ஏத்த மாதிரியான வசனங்கள் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்போஸ்தலர்கள் மூலியமா. அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனசார ஏற்றுக்கொண்டு ஒரு யாராச்சும் ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் மதிக்க கத்துக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, கர்த்தர் மதிக்கணும். அவருடைய வசனத்தை அசட்டை பண்ணும் பொழுது அவரை நீங்க மதிக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ கர்த்தர் நம்ம கேட்கிற விண்ணப்பங்களுக்கு எப்படி செவி கொடுப்பார்? என்னுடைய ஜபங்களுக்கு அவர் செவி கொடுக்கவே மாட்டேன்றார், மத்தவங்களுடைய ஜபத்துக்கு மட்டும் செவி கொடுக்கிறார். அப்போ நம்ம சைட்ல நம்ம யோசிக்கணும், நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, இல்லைன்னா உலகத்தாருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா அப்படிங்கறது நம்ம வந்து யோசிக்கணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். தேவனுடைய தாயார் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அசுஸ்வரர்களாகிய அவர்களுக்கு பிரகாசமா இருக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையை சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை உருடாக்கினான். பாருங்க, அப்போ கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேண்டாம், அவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க மாட்டேன். யாராச்சும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போய் போதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நீ எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ண, அதுக்கப்புறம் நான் வந்து பண்றேன். பாருங்க, அப்படி நினைச்சோம்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியாது, பண்ணவும் முடியாது. அப்படிதான் நம்ம வந்து பதிலுக்கு பதில் பேசுறோம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஏன் அப்படின்னா, சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய மனதை குருடாக்கிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை காதுக்குள்ளே போக விட மாட்டேன்றான். காதுக்குள்ள போனாதானே மனசுக்குள்ள போகும், காதுக்குள்ள போகாம அதான் காதுள்ளவன் கேட்க கடவன். அடிக்கடி நம்ம வந்து வாசிக்கிறோம், காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப காதுக்குள்ள போனாதான் அது மனசுக்குள்ள போகும். காதுக்குள்ளே போனா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவே விடலன்னா பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அந்த ஒளி கர்த்தருடைய வசனத்தை வந்து பாத்தீங்கன்னா எதற்கு ஒப்பிடுறாங்க, எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒளியா இருக்கு, வெளிச்சமா இருக்கு. பிசாசானவன் வந்து பாத்தீங்கன்னா அது ஈஸியா எடுத்து போட்டுரும். இதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6 கூட வந்து வாசிக்கும் பொழுது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அவருடைய வசனம் வந்து எதற்காக ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒளியில வந்து ஒப்பிடுற. இருளில் இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒளி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். சோ அப்படி இருக்கும்பொழுது அதான் இருளில் இருந்து ஒளியை உருவாக்கிய தேவன் தமது வார்த்தையின் மூலமாக நமது இருதயங்களிலும்
பிரகாசிக்கிற என்பதை வந்து இந்த வசனம் வந்து உறுதிப்படுத்துது. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 23 இருந்து 25 வரைக்கும் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நிற்பிக்கப்பட்டிருக்கிறது. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புள்ளி பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிற வசனம் இதுவே. பாருங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய, பாருங்க கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கான், என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. உலர்ந்தது, அதன் பூவும் உதர்ந்தது. பாருங்க, மனுஷனுடைய காலங்கள், மனுஷருடைய மகிமை நம்ம இருக்கிற வரைக்கும் தான் அந்த பேரு புகழலாம். நம்ம மறிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை யாருன்னே தெரியாம போயிடும். அவ்வளவுதான். நம்ம பேர், சம்பாதிச்ச பேரு எல்லாமே ஒரு சில ஜெனரேஷன் வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் யார் அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது, மறந்து போயிடுவான். இதற்காக தான் நீங்க வந்து இந்த வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்பட்டீங்களா, ஓடி ஓடி சம்பாதிச்சீங்களா, அப்படி பேரி புகழ் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாருமே ஒரு காலகட்டத்துல இல்லாம போயிடு. அதான் சொல்றது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புள்ளின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது. ஆனா இங்க பாருங்க 25 முக்கியமான வசனம், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. சுவிசேஷம்னா என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இது எல்லாவற்றையும் தான் இங்க சுவிசேஷம் அப்படின்ட்டு இங்க பேதுரு ஆசிரியர் சொல்கிறார். பாருங்க, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து மோசையோட நியாயப்பிரமாண கட்டளையில வந்து மூழ்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர், அப்புறம் மூப்பர்கள், பிரதான ஆசிரியர்கள், இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த வார்த்தைகளை மக்களுக்கு வந்து போதிச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து உண்மையான சுவிசேஷம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இது எல்லாமே தான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த எல்லா விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேதுரு ஆசிரியர் வந்து அங்க இருக்கிற யூத மக்களுக்கு வந்து பிரசங்கிக்கும் பொழுதுதான் சொல்ற, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பாருங்க, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாக்குற எல்லாமே அனித்தியமானது. நீங்களும் சரி, நானும் சரி. தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் வாழ்க்கையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை நம்ம வந்து முக்கியமா மரணத்தை யாருமே தவிர்க்க முடியாது. அது எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அதிகமா காசு சம்பாதிக்கிறவனு இருக்கு, ஏழைக்கு இருக்கு, நடுத்தர வர்க்கத்துக்கு இருக்கு. என்ன மிஞ்சி போனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வர சாம கொஞ்ச நாள் தள்ளி போட முடியும், அவ்வளவுதான். காசு வச்சிருந்தா நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நல்ல ஒரு வென்டிலேஷன்ல இருந்து அந்த மாதிரி வந்து சாவம் வந்து தள்ளி போடலாம், தவிர அதை முற்றிலுமா நம்ம வந்து புறக்கணிக்க முடியாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இந்த பூமியில நிலை இல்லை. நம்ம சம்பாதிச்ச எல்லாம் பேரு புகழ் எல்லாமே நிலை கிடையாது. அப்போ கர்த்தருடைய வசனம் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நிலைச்சிருக்கும். பாருங்க, 2000 வருஷம் ஆயிடுச்சு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து கிளம்பி. 2000 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவருடைய வார்த்தை இப்ப வரைக்குமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தானே. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இப்ப நான் போனதுக்கு அப்புறம் என் மகன் பேசுவான், அதான் சந்ததிகளே வந்து எல்லாருடைய சந்ததிகளும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை பேசிக்கிட்டே இருப்பான். அதுதான் எப்பவுமே நிரந்தரம். இதுவே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அப்போ கர்த்தருடைய வசனமானது, வார்த்தையானது எப்படிப்பட்டதா இருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பூமியில இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒழிஞ்சுக்கும், வானங்கள் பூமியும் ஒழிஞ்சுப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பவுமே நிலைச்சிருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். எப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு விஷயமா இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு நிலையான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 கூட வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12,
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு காரியங்கள் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வளமும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்களானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நமக்கு வர ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க மூலியமாவும் சரி, இன்னும் சபையாரங்க மூலியமாவும் சரி, இல்ல ஆசீர்வாத வசனமாவே ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பான். கடின கொள்ளுதல், நம்ம பண்ற தப்ப வந்து சுட்டி காமிக்கிற மாதிரி எந்தாச்சும் ஒரு வசனம் இருக்கா? இல்ல. அதையும் நாம வந்து வாசிக்கணும். வசனம் எப்பவுமே நமக்கு வந்து ஆறுதலாவோ ஒரு பனி துணியை போல மட்டுமே வந்து இருக்கக்கூடாது. வசனமானது எப்படியும் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டி குத்தும் இருப்புற கருக்குள்ள பட்டயமாகவும் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து உணரணும். அந்த மாதிரியான வார்த்தைகளையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்ல பழகணும். நடை எப்ப பார்த்தாலும் வந்து நம்மளை வந்து சுட்டி காமிக்கிற மாதிரி, நம்மளுடைய தவறை வந்து சுட்டி காமிக்கிற மாதிரியே வந்து வசனம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இதனாலே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவதற்கு வாய்ப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஆசீர்வாதம் மட்டுமே எதிர்பார்க்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய தவறுகளை, நம்ம இந்த நிஜமாலே இந்த மாதிரி தவறுகளை பண்ணிட்டு இருக்கோமா, அப்படி பண்ணிட்டு இருந்தா அந்த தவறுகளில் இருந்து நம்ம வெளிப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும். தவிர இப்படிப்பட்ட ஒரு சகோதரர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய வசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், இது அவரா சொல்லல, கர்த்தரோட மூலியமா எனக்கு அவர் மூலியமா கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னுடைய தவறுகளை அவர் வந்து சுட்டி காமிச்சிருக்கிறார். நான் இந்த தவறு பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வசனம் கர்த்தர் மூலியமா எனக்கு ஒரு கண்டிதல் வந்திருக்கு, கண்டிப்பா நடந்து. அப்ப நான் அந்த தவறுகள்ல இருந்து நம்ம மீண்டு வரணும். அதான் நம்ம யோசிக்கணும். தவிர நம்ம தப்பா வந்து அதை புரிந்து கொள்ளக்கூடாது. வாசிக்கலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம். எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனம் 29. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது என் வார்த்தை அக்னியை போலவும், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு, தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கறத நிறைய உதாரணங்களை வந்து வாசிச்சோம். சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அக்னியை போல இருக்கு அப்படின்ற பாருங்க. கடினமான இருதயங்களை உடைக்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை யூஸ் ஆகும். ஒரு சில பேர் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. அப்போ அவர்களை திருத்துறதுக்கு, அவர்களுடைய மனநிலைமையை மாத்துறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி, இப்போ நான் என் சொந்த கருத்தை சொல்லணும்னா நீ என்ன பெரிய ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. நீ எனக்கு வந்து புத்திமதி சொல்லாத அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ண யாருக்கு தான் பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது. சரி, அதான் முக்கியமா வயசுல சின்னவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்காது. என் வயசு கூட இல்ல, என் பாதி வயசு தான், இவெல்லாம் வந்து என் கூட வந்து பேசிட்டு இருக்கான், இவெல்லாம் வந்து எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஒரு ஈகோ. நான் நிறைய படிச்சிருக்கேன், இவன் வந்து 10ஆம் கிளாஸ், இன்னும் 12ஆம் கிளாஸ், ஒரு டிகிரி அந்த மாதிரி தான் படிச்சிருக்காங்க. இவன் சொல்லி நான் என்ன கேட்கணும்? பெருசா அட்வைஸ் பேச வந்துடலாம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தை யார் சொன்னாலும் நல்லா யோசிச்சுக்கோங்க, யார் சொன்னாலும் அதை நம்ம வந்து கேட்க பழகணும், அங்கீகரிக்க பழகணும். அவங்க சொந்த கருத்தை சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை தானே எடுத்து போதிக்கிறாங்க. அது யார் சொன்னாங்க பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை அக்னியை போலவும், அதாவது
தப்பு பண்ற மனசுதான் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்க மறுக்கும். யாரு தப்பு பண்ணலையோ அவர்களுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்லா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. ஏன் எதுக்குலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆமா, நான் பாவிதான், எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் கர்த்தர் எனக்கு நான் வந்து இந்த தருணத்திலே நான் வந்து மனம் திரும்பல, இந்த தருணத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினா கண்டிப்பா கர்த்தர் எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார், நிறைய வாய்ப்புகளை அமைத்து கொடுக்குறார். ஏதாச்சும் ஒரு வாய்ப்புல வந்து அவன் வந்து மனம் திரும்ப மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். இதுல கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அகிலி போல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15-16. வெளிப்படுத்தின விசேஷம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி விருப்பாய் இருக்கபடினால் உன்னை என் வாய் நின்று வாங்கி பண்ணி கொடுவேன். அதாவது தேவனுடைய வார்த்தைய நிறைய பேர் முழுசா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதாவது எப்படின்னா உலகத்துக்கும் தேவனுக்கும் இடையே வெறுவெதுப்பா இருப்பாங்க. உலகத்தாரையும் சொல்றதையும் கேட்டுப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தையிலும் பாதி நடப்பாங்க. நம்ம எதை கரெக்டா முழுசா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவர்களாக நாம கர்த்தருடைய உபதேசத்துக்கு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னா கண்டிப்பா அது நல்ல ஒரு விஷயம் இருக்காது. அவர்களுக்கு தான் மெயினா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து சொல்றாரு இந்த சபைக்கு. உன் கிரியைகளை, அதாவது லவோதிக்க சபை சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஈஸியா சமாளிப்பாங்க, அவங்களாம் வந்து ஈஸியா சமாளிச்சிருவாங்க. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் நடக்கிறேன். அப்படியாப்பா, சரி. அப்ப அன்னைக்கு அப்படி நடந்து அது வயசுல பெரியவர், அது கொஞ்சம் உலகத்தார் அவர் சொல்றாரு, அதுக்கு ஏற்றபடிதான் நடக்கிறேன். அவர் சொன்னது கர்த்தருடைய வார்த்தைக்கு ரொம்ப அகெயின்ஸ்டா இருக்கு, எதிர்மறையா இருக்கு. அப்படி ஏன் வந்து நீ கர்த்தருடைய வார்த்தையை தாண்டி அந்த உலகத்தாருக்கு வந்து நீ முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற அப்படின்னா, அவங்கதான் என்னை வந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்க. அதனால அவங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் வந்து அவங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறேன். என்னதான் வந்து கர்த்தருடைய வார்த்தை இப்படி போதிச்சாலும் நான் அவங்க வந்து உலகத்தாரா இருந்தாலும் அவங்க சொல்ற விஷயத்த நான் வந்து கேட்டு நடப்பேன். பாருங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தாருக்கும், அதாவது என்ன சொல்றது, குளிருமின்றி அனலுமின்றி நடக்கிறோம். அப்ப நாம தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வசனம் இப்படி இருக்கு, நாம இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்லணும். நம்மளுடைய பிள்ளைகளையும் சரி, நம்ம வந்து கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கீழ்ப்படிஞ்சு நடத்தணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 9. ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 9 சொல்றாரு பாருங்க, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை எதிர்த்து நன்மையை பற்றி கொண்டிருக்கிறார். அதாவது தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் காட்டும் அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது வெளிவேஷமா இருக்கக்கூடாது, ஒரு நடிப்பா இருக்கக்கூடாது. ஊருக்கு மட்டும் உபதேசம், நான் ஒரு நல்லவன், ஒரு ஊழியக்காரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நடிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையா நம்ம வந்து கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதான் வந்து உண்மையான, நாம வந்து கர்த்தர் மேல வைத்திருக்கிற உண்மையான அன்பினுடைய வெளிப்பாடு. அதுதான் சொல்றாரு, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. சரி, எல்லாருமே சபைக்கு போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு, ஏதோ ஜெயில வந்து பாத்தீங்கன்னா மணி அடிச்சா சோறு போடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதே போல ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா நம்ம வந்து சபைக்கு போகணும் அப்படிங்கிற வந்து நினைக்காம, நான் இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நான் சபையா ஒண்ணு கூடி வந்து நான் என்ன புது விஷயத்தை கற்றுக்கொள்ள போறேன், நான் எதை என்னுடைய வாழ்க்கைக்கு நான் வந்து எடுத்துக்கொள்ள போறேன், அது என்னுடைய கர்த்தருடைய வார்த்தை எப்படி எனக்கு வந்து பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயமா இருக்கும், எனக்கும் என் குடும்பத்தா இருக்கும். அதை தான் நம்ம வந்து யோசிக்கணும்.
ஏதோ உலக ரீதியா நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும், இந்த சபையில வந்து இருந்தா எனக்கு உலக ரீதியா எனக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த எண்ணம் கொண்டு தயவு செஞ்சு கத்தரை வந்து நீங்க அன்பு வைக்காதீங்க. ஏன்னா இம்மைக்காக மாத்திரம் கத்தர் இடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம். பாருங்க, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு வருங்கள். பாருங்க, கடைசியா ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சிடுறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 48. யோவான் 12ஆம் அதிகாரம். இது வந்து ஒரு கணிந்து கொள்ளுதலான ஒரு வசனமா இருக்கு. யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 48. என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பாருங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அக்னி மாதிரி இருக்கு, பொண்ணை விட ரொம்ப விலை உயர்ந்த ஒரு விஷயமா இருக்கு, தேனிலும் மதுரை தேனிலும் நிறைய விசேஷமா இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை கூட நம்ம வந்து வாசிச்சோம். அக்னியை விட கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப இதுவா இருக்கு அப்படிங்கறத கூட நம்ம வந்து வாசிச்சோம். இதெல்லாம் வாசிச்சோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து நடக்கல, அவருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, என்னை தள்ளி, அதாவது என்னுடைய வார்த்தையை இங்க தள்ளிட்டு உலகத்தார் என்ன சொல்றாங்களோ, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்ஃபுளுசர் என்ன சொல்றாங்களோ, இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி யூடியூப்ல இருக்கிற ஃபாலோவர்ஸ் என்ன சொல்றாங்களோ, சோ அவர்களை அதான் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. பாருங்க, இன்ஃபுளுசர், அந்த இன்ஃபுளுசருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் தான் நியாயம் தீர்ப்பார், நமக்கும் கர்த்தர் தான் நியாயம் தீர்ப்பார். அவன் வந்து அவன் வந்து நரகத்துக்கு போனா அவன் கூட சேர்ந்து நாமளும் தான் நரகத்துக்கு போக முடியும். அதாவது மனைவி வந்து புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் இப்போ ட்ரெண்டு, அவனை அலட்சியப்படுத்துறது, அவனை கேவலப்படுத்துறது, மரியாதை இல்லாம பேசுறது தான் ட்ரெண்டு. அப்படின்னா அவனை நரகத்துக்கு போக வேண்டியதான், இவங்களும் நரகத்துக்கு போக வேண்டியதான். இப்போ நம்ம நிறைய காரியங்கள் அது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து சரியா கவனிக்கிறது கிடையாது, ஈஸியா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை விட்டுறாங்க. முன்ன மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியல, ஆனா நடக்கிற காரியங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் ஈஸியா பிள்ளைகளை வந்து அன்பு கூறாம ஈஸியா பிரிஞ்சு போயிடுறாங்க. குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறது, குப்பை தொட்டியில போடுறது, நிறைய காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அங்கங்க சிறு பிள்ளைகள் கூட மரணங்கள் வந்து ஏற்படுகிறது, சிறு கவனக்குறைவினால். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. முக்கியமா கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கும்போது மனுஷன் நமக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் பண்ண முடியாது. அதனால யோசிப்போம், உலகத்துல நம்ம நிறைய காரியங்கள் நடக்கும், ஆனா நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் சரி நம்ம குடும்பத்தாரையும் சரி தேவ தூதர்களை வைத்து நம்மளை பேலி அடைத்து பாதுகாப்பார். அதனால்தான் சொல்றாரு, நீங்க என்னமோ நடக்கட்டும், இந்த உலகத்தையுமே தலைகீழ கவனிதான், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அப்ப நீங்க கேட்கிற எல்லாமே உங்களுக்கு நான் கூட கொடுக்கப்படும் அப்படின்றாரு. அதாவது கூட கொடுக்கப்படும் அப்படின்னா நீங்க கேட்டதை தாண்டி எக்ஸ்ட்ராவா நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்ற. என்ன பண்ணும்பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் தேடும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து கேட்கணும். அது என்னுடைய வாழ்க்கையில அது எப்படி பிரயோஜனம் உள்ளதா நம்ம மாத்திக்கணும். நிறைய பேர் காதுல கேட்க மாட்டாங்க, காதுல கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள போவாது. அந்த மனசுக்குள்ள போனாலும் அது உணர மாட்டாங்க. அதை உணர்ந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் அதனுடைய வேலிடிட்டி வந்து இருக்கும். ஒரு மாசம், ஒரு வாரம், அதுக்கப்புறம் திரும்ப அவங்க பழைய நிலைமைக்கு போவாங்க. இந்த மனுஷங்களுடைய இயற்கையான சுபாவமே இப்படி இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அனுதினமும் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி இல்லாம அனுதினமும், அதாவது இரவும் பகலும் வந்து தாவீதானவர் தேவனுடைய வார்த்தையை வந்து தியானிக்கிறார். ஏன் நம்மளாம் ஈஸியா இன்னைக்கு கேட்ட ஒரு உபதேசத்தை நாளைக்கு ஈஸியா மறந்து போயிடும். அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் யாரு தியானிக்கிறாங்க,
அவர்களுடைய இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பவுமே ஸ்டே பண்ணிட்டு இருக்கு. எனக்கு டைம் இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாரு. எனக்கு குழந்தைங்களை பார்க்கணும், குடும்ப வேலைகள் நிறைய இருக்கு, அதை பார்க்கணும், ஆபீஸ்க்கு போகணும், வேலை செய்யணும், இன்னும் நான் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தரணும், நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கதான் செய்யும். ஆனா இதெல்லாம் தாண்டி யாரு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா இது ஒரே நாள்ல நடக்காது. நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் சொன்ன ஒரு காரியங்கள் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நடந்து முடியாது. நீங்க தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறும். கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஏதோ பூமிக்குரிய ரீதியில நம்ம காரு பங்களா வாங்கிட்டோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு கிடையாது. அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா நம்ம எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம். அதற்காக தான் நம்ம பாத்தீங்கன்னா பிரயாசப்படணும், நம்பணும், விசுவாசிக்கணும். மறுமையில நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட இருப்போம். கண்டிப்பா நமக்கு எல்லாமே இனிவரும் காலங்களில் கர்த்தர் நன்மையா தான் மாற்றி போடுவார். பொறுமையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.